வெல்கம் டு மை சேனல் கைஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரேஷன் கார்டில் நம்மளுடைய குழந்தைங்க பேர், இல்லை நம்ம புதுசாக கல்யாணம் இருக்கும் நம்ம ஒய்ஃப் பேரோ ஹஸ்பண்ட் பேரோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. இது ஃபஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் tnpdsgov.in அப்படின்ற வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரும். இதில் டிஎன்பிடிசி வெப்சைட் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் வரும். பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே போங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ரேஷன் கார்டுடைய மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் ரேஷன் கார்டில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும். இது உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், அதை கொடுத்துட்டு கேப்ச்சா போடுங்க. அப்புறம் பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மினிட்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது, அதாவது 290 செகண்ட்ஸ். ஸோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதில் உங்கள் கடவுச்சொல் வந்ததுக்கப்புறம் போட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு குடும்ப உறுப்பினர்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றத தான் நம்ம யாரை சேர்க்க போகிறோமோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை நம்ம ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நேமு, ரெண்டாவது தமிழ் நேமு, அப்புறம் ஆனா பெண்ணா அப்படின்றது, அதுக்கப்புறம் பிறந்த தேதி ஆஸ் பர் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே போட்டுக்கோங்க. மந்த்து, டேட்டு, இயரு எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உறவு முறை என்ன அப்படின்றது தேர்ந்தெடுங்க. அத்தையா, சகோதரரா, பங்களா அப்படின்னு, இது மகள், நான் மகள் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மாற்றுத்திறனாளியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் யாராவது இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப், இல்லைன்னா விட்டுறலாம். அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய ஃபோட்டோ ஜேபிஜி ஃபார்மேட்டில் பிடிஎஃப் மாதிரி பண்ணி அதை ஆட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் ஆதாரோடைய எண்ணு போடணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் எண் பாருங்கள், ஒரு கோப்பை மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணை ஆட் பண்ண சொல்லுது. ஸோ ஆதார் எண் போட்டதுக்கப்புறம் கோப்பை வெற்றிகரமாக பதிவேற்கப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இது எப்போனா நம்ம ஆவணம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பதிவேற்று கொடுக்கணும். கொடுத்தா தான் இது எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம கரெக்டாக டீட்டெயில்ஸ் பார்க்கணும். நம்மளுது எல்லாமே கரெக்டாக இருக்கா பாருங்கள். இஃபா, பெண், இல்லை, வயது 2 இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்புறம் உறுதிப்படுத்துறதுக்கு பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பொது விநியோக திட்டம் அப்படின்னு நெக்ஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள், தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது எப்படின்றது இந்த உறுப்பினர் சேர்க்கையோடய இதுதான். இந்த நம்பரை வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் அதையும் போடுறேன். மறக்காமல் போய் அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை காய்ஸ், தேங்க்யூ.